ஸ்லோ. என்னம்மா பார்க்குற? எவ்வளோ காடு மாதிரி இருக்கு பாரு. இந்த இருக்கு பாரு. அம்மே அதே எவ்வளோ பூ மலர்ந்துருக்கு பார்த்தியா? இதுதான் சொன்னேன். நேற்று நிறைய பூ இருந்துச்சு. தண்ணி இங்கே இவ்வளோ தண்ணி இருக்கு பாரு. வரையில விட்டுருவார்ல. ஓ அப்படியா? அதனால வந்து தண்ணி இருக்கு. இந்த இங்கிட்டு வந்துடு. ஓ இங்கிட்டு காய் இருக்கா? எத்தனை காய் தான் இங்கே கிடக்கும். கருகப்பையெல்லாம் எடுத்து வரலையம்மா. அந்த கம்பு எடுத்துட்டு வரல, வளைச்சி பறிக்கிறதுக்கு நிறைய கிடக்காயி. என்ன சொல்கிற? ரொம்ப நாளாச்சு கொல்லைக்கு வந்து. சரி கொல்லையை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கொல்லையில் சப்போட்டா காய் நிறைய இருக்குது. சரிங்க பாருங்கள், எங்கள் அப்பா உள்ள கொல்லைக்கு டெய்லி வர்றாங்க. ஆனால் பாருங்கள் டெய்லி முத்திருச்சா இல்லையானே பார்க்கறதே கிடையாது. இங்கே ஒரு காய் வந்துட்டு போகிறாரு. எவ்வளோ நல்லா தான் பாரு கிடக்கு. மேலையெல்லாம் கிடக்கு காய். பறிச்சாவெல்லாம் கொண்டு போகலாம், எல்லாத்தையும் மொத்தமாக பழக்க வைக்கலாம். பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நார்மலாக நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற பழம்லாம் வந்து ஒரு மாதிரி இனிப்பாக இருக்காது. பட் இந்த பழம்லாம் பயங்கர இனிப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு மரம் இருக்கும், அது அதை விட ஸ்வீட்டு. வாங்குறவ எடுத்துகிட்டு வரல. காதில் கம்மல் கூட போடாது இருக்க பாருங்க. வீட்டுக்கு வந்துட்டா இப்படி தான், எதுவுமே போடுறதில்ல. யார் கூப்பிட்றது? அந்த மனுஷன் கூப்பிட்ற சத்தம் மாதிரி கேட்குது. ஆமாம், இங்கே பாருங்கள் நண்பர்களே, காயை பறிக்கிறதுக்கு குச்சி எதுவும் எடுத்துகிட்டு வரல. யதார்த்தமாக கொல்லையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். பட் காய் நிறைய இருக்குது, சப்போட்டா காய். எங்கள் அம்மா எப்படி வளைச்சி பறிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். வர்ற ஆள் காய் கிடக்குடி போய் பறிச்சுக்கிட்டு வான்னு சொல்லக்கூடாது. ஆமாம், இந்த ஒரு காய் பாருமா. இது வந்து ஆமாம் ஆமாம், அங்கே பாருமா. மேலே மேலே எவ்வளோ காய் கிடக்கு பாருமா. மேலே தாம்மா கிடக்குது. என்ன சேர்க்குற? குச்சி எதுவும் இல்லையா? இப்போ குச்சி இல்லை. வாங்குற குச்சி அவங்கள்ட்ட கேளு. தம்பி மனுக்கு காய் கிடக்குன்னு சொல்கிறதில்ல நம்மள்கிட்ட. நானும் வர்றதே கிடையாது இந்த பக்கம். நாங்கள் ஒரு ரூபா சொல்லணும்ல, காய் கிடக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பறிச்சு போகலாம்ல. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் இந்த மரத்தை காட்டியிருப்பேன். ஆரஞ்சு மரம் இதுதான் வந்து ஆரஞ்சு மரம். ஆரஞ்சு காய் பாருங்கள் எவ்வளோ முளைச்சிருக்குன்னு. நான் பாருங்கள், வெயிலில் வந்து நிறைய காய் விடலை. இந்த பாருங்கள் ஆரஞ்சு நம்ம வீட்டில் காய்ச்சிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் அப்பா பழம் பறிச்சிட்டு வந்தாங்க. இதோ ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இதில் ஆரஞ்சு காய் காய்ச்சிருச்சு அப்படின்னா நிறைய காய் காய்க்கும். ஒரு 1000 கணக்கில் காய் காய்க்கும். ஃபுல்லாக எல்லாமே சத்து இல்லாத கீழே தான் உதிரும். இது வந்து கெடார ரத்தங்க. எங்கள் வீட்டிலலாம் கெடார வேஸ்ட்டாக போகுது, யாருமே சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. குட்டி குட்டி ஆரஞ்சு. அடடடடா, நமக்கு வந்ததுக்கு கொஞ்சம் கொய்யாக்காவும் இருக்குது மரத்தில். அதையும் நம்ம எப்படியாவது பறிச்சிடலாம். தெரியுதா உங்களுக்கு? அதோ தெரியுதா உங்களுக்கு? அங்கே ஒரு காய், இங்கே ஒரு காய். அப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள்.
மழை இல்லாமல் ரொம்ப மரம்லாம் வந்து காஞ்சி போய் கிடக்குங்க பாவம். இங்கே பாருங்கள் எப்படி வாடி போய் கிடக்குன்னு. நம்ம ஊரில் போரும் போட முடியாது, போர் போட்டால் தண்ணி உப்பு தண்ணியாக வரும். ஸோ கவர்மெண்ட் கொடுக்குற தண்ணியை தான் இதுக்கு விடணும். இதில் காய் அவ்வளோவா இல்லை, அந்த ஒரே ஒரு காய் மட்டும் இருக்குது. அந்த காயை பறிக்கலாம் நம்ம. அது பழுத்து இருக்குது, அதை பறிக்கலாம் நம்ம. இப்போது நம்ம அம்மா வந்து அங்கே காய் பறிச்சிட்டு இருந்தாங்கல்ல, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அங்கே போய். என்னம்மா வாங்கிட்டியா? அங்கே ஒன்று கிடக்கு. எங்கே? இங்கிட்ட ஒன்று ஒன்று கிடக்கு. உள்ள தூருக்கிட்ட ஒன்று கிடக்கு பாரு. வா, நல்லா பெரிய காய் இல்லை? ஆமாம், இந்த காய் பாரும்மா. இந்த இதுவும் நல்ல மஞ்சள் கலரில் இருக்கு பாரு. சரிப்பா, எடுத்துட்டு வா. குட்டியிலே எடு. பாருங்க, மேலே இவ்வளோ காய் கடந்திருக்கு பாருங்க. அப்படியே சுற்றி அங்கே நான் செடியில் ஒரு காய் கிடக்கு. இந்த கீழே ஒன்று பறித்து போட்டிருக்கேன். எடு. அடேங்கப்பா, என் மேலே போட்டுறாதம்மா. ஆனால் நல்ல காய் நல்லா விளைஞ்சிருக்குதுமா. இந்த இங்கு பண்ணும் மறைஞ்சிட்டு பாரு. அதான் ஒன்று எடு. கீழே இருந்துச்சு சொல்கிறேன்ல. அப்பா இங்கே பாருங்க, நல்லா விளைஞ்சிருக்குது பாருங்க. அப்புறம் ஐயோ கீழே விழுந்துச்சு. இங்கே ஒரு காய் பாருங்க, நல்லா விளைஞ்சிருக்குதா மஞ்சள்னு. தோட்டத்துக்குள்ளே வர்றதில்லை, மல்லிகைப்பூ இருந்தால் வர்றது. மல்லிகைப்பூ அவ்வளோ பூக்கட்டாங்க. எவ்வளோ காய் பார்த்தீங்களா? அவ்வளோதானம்மா? அவ்வளோதாம்மா. இந்த வாங்குறவளை தூக்கி அனுப்பி வச்சிருமா. மாமரத்தில் ஒன்றும் காய் காய்க்கல. அது வந்து ஆப்பிள், அதில் ஒன்றும் காய் காய்க்கல, எல்லாம் வாடி போய் கிடக்கு பாருங்க. மழை மேகமாக வேறு இருக்குது. இந்த அம்மா காயை பாரு, இந்த காயை பாரு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. எல்லா காயும் நல்லா தான் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. காயோட கலர் முத்திருச்சு நல்லா. எல்லாம் முத்திருச்சு. எத்தனை காய் இருக்குமா? அது என்ன 5, 10, 14, 15, 17, 20, 23, 26. பழுக்க வச்சா எங்கள் அத்தை வீட்டுக்கெலாம் கொடுத்து விடலாம்ல. 29, 32, 36 காய். அடேங்கப்பா, 36 காய் முளைச்சி நிற்கிது. அங்கே மேலே ஒரு 3 காய் நிற்கிது. வேண்டாமா? அது பிஞ்சு நிறைய கிடக்குப்பா. இவ்வளோ காய் முளைச்சிருக்குது, நம்ம பார்க்காத விட்டுருக்கோம். அம்மே அப்பா, எவ்வளோ காய் முளைச்சிருக்கு பாருங்க. இவ்வளோ காயை பறிக்காமல் எங்கள் அப்பா விட்டுட்டு இருக்காங்க. மேக்கப் பண்ணலாம், வீடியோ போடுறதில்ல. இன்னும் குளிக்கல வேற, ஹேர் வாஷ் பண்ணணும். அதான் நல்லா இருக்குது. எண்ணெய் தலையில் நிறைய வச்சுருக்கேன். அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து முக்கியமாக நேற்று ஒன்று காட்டணும்னு நினச்சேன். நம்ம வீட்டில் இருந்தாலும் சும்மா இருக்கிறது இல்லைல்ல, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி நேற்று வந்து கொஞ்சம் பயிரெலாம் போடலாம். தக்காளி, வெண்டைக்காய், கொத்தவரங்காய், அப்புறம் கீரை, இதெல்லாம் வந்து விளைய வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நானும் எங்கள் அம்மாவும் இந்த மாதிரி நேற்று ஒன்று ரெடி பண்ணோம். ரெடி பண்ணும்போது வீடியோ எடுத்து போடலான்னு நினச்சேன், போட முடியல. இங்கே பாருங்கள், இதுதான் வேலி போடாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் பேக் கேமராவில் காட்டுறேன் எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதாங்க நான் ரெடி பண்ண செடி. ஆல்ரெடி நம்ம கொல்லைக்குள்ள என்ன இருக்குதுன்னு காட்டியிருக்கேன்ல, அது ஆரஞ்சு, அது சாத்துக்கொடி, இது ஆப்பிள், உள்ள கொய்யா, தென்னைமரம், இதெல்லாம் ஆல்ரெடி காட்டிட்டேன். பட் இது வந்து நேற்று வந்து நாங்கள் ரெடி பண்ணோம், நானும் எங்கள் அம்மாவும் ரெடி பண்ணோம். அதாவது தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு விளைய வைக்கலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் ரெடி பண்ணது. இது வேலி அடைக்க வேண்டாம் அப்படின்னு இந்த சீட்டை மட்டும் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கா, எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள்.
பாருங்க, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, காட்டுறேன். எல்லாம் குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு பார்த்தீங்களா? விதை போட்டு 2 நாள் ஆச்சு. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? ஸோ இதெல்லாம் வந்து நல்லா விதை போட்டிருக்கு. விதை போட்டு எல்லாம் கொஞ்சம் பெருசானவுடனே பிரித்து இந்த இடம் ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். அப்புறம் இந்த பாருங்கள், இந்த கொஞ்சம் ஸ்பேஸில் வந்து கீரை விதை போட்டிருக்கோம். கீரை வந்து இன்றைக்கி தான் நம்ம போட்டிருக்கோம். அப்படிங்கிறனால இன்னும் முளையிறதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும். ஸோ முளைச்சதுக்கப்புறம் நான் இங்கே இருப்பேனா என்னென்னு தெரியல, இல்லை சென்னை கிளம்பிடுவேனா என்னென்னு தெரியல. இருந்தால் காட்டுறேன். இதில் உள்ள செடிகளெல்லாம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பறித்து இந்த இடம் ஃபுல்லாக வச்சுருவோம். வச்சதுக்கப்புறம் நான் பெருசானதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்களா, வீட்டில் இருந்தால் சும்மா இருக்கிறது இல்லை, ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. கோர்ட்டுக்கு போகிறனோ இல்லையோ, இங்கே நம்ம ஊர் கோர்ட்டுக்கு போகிறனோ இல்லையோ, இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, இதில் செடியெல்லாம் போட்டு இதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, அந்த இடத்துல தக்காளி, வெண்டைக்காய், அப்புறம் கொத்தவரங்காய், மிளகாய், கத்திரிக்காய், அப்புறம் வேறு என்னவோ ஒன்று போட்டாங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து கீரை விதை போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் நல்லா இப்போ முளைச்சி வந்துருச்சு. இனி கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் அதை பறித்து தனித்தனியாக நட்டு வைக்கணும். நான் அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இங்கே இருக்க மாட்டேன், சென்னை கிளம்பிடுவேன். நான் சென்னை போயிட்டு மறுபடியும் வந்தேன் அப்படின்னா அந்த செடியெல்லாம் நல்லா எங்கள் அம்மா பறித்து ஊண்டியிருந்தாங்க அப்படின்னா நான் அதை உங்கள்கிட்ட காட்டுறேன். இதை நேற்றே உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன், பட் காட்ட முடியலை. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடணும். ஸோ ஐயோ, இதை அடைச்சிரும், க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா இந்த பக்கத்து வீட்டு கோழி உள்ளே போய் கலைச்சிரும். அப்புறம் பக்கத்து வீட்டு ஆடும் போய் உள்ளே ஃபுல்லாக தின்னுட்டு வந்துடும். அப்பா, போய் சப்போட்டா கையும் பறிச்சிட்டு வந்தாச்சு. குளிக்கணும், டைம் ஆச்சு. குளிக்கல, தலையில் எண்ணெய் வச்சுருக்கேன், அதனால தான் குளிக்கலாம் அப்படின்ட்டு காதுலலாம் எதுவும் போடல. நார்மலாகவே வீட்டில் இருந்தோம் அப்படின்னா காது ஒன்றும் போட மாட்டேன். இப்படிதான் பக்கி மாதிரி. நம்ம ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஊரில் எப்படி இருப்போம், பக்கி மாதிரி, அதே மாதிரி இருந்துடுறது. சென்னையிலையும் அப்படி தான் இருப்பேன், பட் இங்கே ரொம்ப பக்கி மாதிரி இருக்கிறது. அப்பா வெயில் வேறு முடியல. பாருங்க, எங்கள் அம்மா வந்து நவாப்பழம் பொறுக்குறாங்க. நவாப்பழம் காற்றுல நிறைய நவாப்பழம் கொட்டுது, அதை பொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. காட்டுறேன் பாருங்கள், காற்றுல பாருங்கள். இதெல்லாம் வந்து காற்றுல விழுந்த நவாப்பழம் பொறுக்கி பத்திரப்படுத்தி வச்சுருக்குறாங்க. ஏதாவது ஒரு பழம் எடுத்து சாப்பிடும். இதெல்லாம் நல்ல பழம்தான். வெளியில் ஓடிச்சு. எவ்வளோ காய் பாருங்கள், சப்போட்டா காய் நம்ம வீட்டில் நாளைக்கு கொண்டு அந்த அம்மாட்ட கொடுத்துரும். ஓ அப்படியா? ஆமாம் கொடுத்துரும். வீட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் வைக்கிறது இல்லை. என்னத்துக்கு யார் பார்த்திக்கிறது? அப்படி சொல்கிறேன். ஆமாம், என்னத்துக்கு பாருங்க, வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லையாம்மா, அதனால இந்த காயெல்லாம் கொண்டு போய் விற்கிறதுக்கு கொடுத்துடலாம். இங்கே ஒரு அம்மாயி இருக்காங்க, நாங்கள் அம்மாயின்னு தான் சொல்லுவோம், வயசான பாட்டி. அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவங்க விற்றுட்டு வந்துடுவாங்க, அதனால் அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. இது பாருங்கள், இது நம்ம வீட்டு சப்போட்டா மரம். இதுலேயே வந்து நிறைய காய் இருக்குது. ஆனால் இந்த பழத்தோட இப்போ நம்ம மரத்தில் இருக்கிற பழம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை சாப்பிட முடியாது. அதை வந்து ஒன்று நம்ம பழுக்க வச்சு சாப்பிட்டோமே, ஒன்று சாப்பிட்டாலே போதும் போதும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது நினச்சாலும், அவ்வளோ திகட்டும். இல்லை 2 சாப்பிட்லாம், 2 அதிகபட்சம் 2 சாப்பிடலாம். அப்படி கண்ணுக்கு தேவை கிடக்குப்பா. அந்த கிடக்கு, இந்த கிடக்கு, இந்த 4 கிடக்கு, 2 கிடக்கு. அதையும் பறிச்சிருக்கலாம் இல்லைம்மா? அதையும் பறிக்கலாமா? அதை பறித்து வீட்டுக்கு வச்சுக்கணுமா? அதையும் தான் பறிக்கணும். காய் நிறைய இருக்குமா. இங்கே பாருங்க, இந்த நாவப்பழத்தை சாப்பிட்டது நாக்கெல்லாம் ப்ளூ கலரில் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி வரன்னு இருக்குது நாக்கு.
இதனால தான் மோஸ்ட்லி நான் நாவப்பழம் சாப்பிட்றதே இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம மேக்கப்லாம் போடலை, கம்மல் போடலை, குளிக்கணும். ஒரு 10 நாளாக வீடியோ போடலை. நம்ம வந்து அக்கா பொண்ணு கூட இருந்தது அப்படிங்கிறனால அங்கே கூப்பிட்டு இங்கே கூப்பிட்டு காலேஜுக்கு அட்மிஷன் போடணும், அப்புறம் அவளை வீட்டில் கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறதுனால அங்கிட்டு இங்கிட்ட அலைச்சல். நம்மளால் எதுவும் வீடியோ போட முடியல. 10 நாள் கழிச்சு இன்றைக்கி இந்த வீடியோ போட போகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.